சிவனோட
லக்ஷ்மி அம்மா கும்பாபிஷேகத்துக்கு பணம் தரதா இருந்தாங்கல்ல? ஆமாமா. இந்தாங்க பணம். ரொம்ப சந்தோஷம். நீ என் மருமக இல்லம்மா, அந்த மகேஸ்வரி ராஜராஜேஸ்வரி தான். அகத்தின் பாவம் மகம்பாவம், அது அடங்கும் போதுதான் மகன் மகானாக முடியும். நான் எங்கேயோ இல்லை, எங்கும் இருக்கிறேன். நீ எங்கு செல்வதாக இருந்தாலும் நான் ஏற்கனவே உபதேசித்தபடி பைரவ ரூபத்திலேயே போ. ஓம் திரிபுர சுந்தரியே நமஹ. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமஹ. எங்க பார்த்தாலும் சந்தோஷம், எங்கட போச்சு என் நிம்மதி, எங்கட போச்சு என் பாசம், எங்கட போச்சு என்னோட வாழ்க்கை, எங்கட போனாம என்னை ஏமாத்திட்டு போயிட்டால. ஐயோ ஐயோ, இப்படி ஆயிப்போச்சு. அம்மனே பார்த்து ராஜி அவனுக்கு மனைவியானா அவளோட தாலி பாக்கியத்துல தீர்க்காயசா இருப்பான்னு சொன்னாளே. இந்த வீட்ல அந்த துக்கம் நடக்காது. அந்த ராஜராஜேஸ்வரி குடி இருக்கிற கோயிலா நினைச்சிட்டு இருக்கிற இந்த வீட்டை இந்த முருகன் அந்த 3 பெரிய மனுஷங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து சாராய கடையா மாத்திட்டு இருக்காரு. இந்த புனிதமான வீட்ல இப்படி ஒரு காரியம் செய்ய நான் விடுவேனா? அந்த ராஜராஜேஸ்வரி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா அந்த அம்மன் என்ன தண்டிக்கட்டும், நீங்க சொல்றது பொய்யா இருந்தா அந்த அம்மன் உங்களை தண்டிப்பா. இது அந்த ராஜராஜேஸ்வரி மேல சத்தியம். அனாதையாகிட்டு போயிட்டீங்களே, அலமேலே உங்க அப்பா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ அம்மா, தாயே ராஜேஸ்வரி இப்படி பண்ணிட்டேம்மா அம்மா. ஐயோ எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ. யோ வாட்ச்மேன், என்னையா நேத்து வரைக்கும் நல்லாதாங்க இருந்தாரு, ஒன்னும் புரியலங்க ஐயா. ஐயா பாருங்க ஐயா, பாருங்க உங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச மனுஷன் இப்படி ஊருக்குழிஞ்சு கிடக்குறாரு பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. நான் வேணா அவருக்கு போன் பண்ணவா? பாடியே வா, இப்ப உனக்கு திருப்தி தானே? சாபம் விட்டு என் புருஷனை சாகடிச்சிட்டியே. புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டியோட வலி என்னன்னு உனக்கு தெரியாதுடி, உனக்கு தெரியாது. இதோ இந்த அம்மாவை கேளு, இவங்களுக்கு தெரியும். நல்லா சும்மா இருக்குமா? உங்க மருமகளை சொல்றேன்னு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? என்ன நல்லா இது? ஐயா பாருங்க ஐயா, உங்க கூட பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? பாருங்க ஐயா. அமைதியா. ஏமா ராஜேஸ்வரி, நீ என்ன பெரிய ராணியா? அப்பாவியா இருந்த என் புருஷனை அல்பாயுசுல அனுப்பிச்சிட்டு அனுதாப சொல்ல வந்தியா? அப்படி என்ன நீ என் புருஷன் தப்பு பண்ணிட்டான்? விடுங்கம்மா, விடுங்கம்மா, அப்பவே போய் சேர்ந்துட்டேன். இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சோம், எங்களை மனுஷனா கூட மதிக்கல. இன்னைக்கு மாட்டு கொட்டாயில என் புருஷன் மால ரத்தத்தோட போனமா கிடக்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த மனுஷிதான், இந்த ராஜேஸ்வரி தான். என்ன மன்னிச்சிருமா, நான் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஓ, இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கலையா? அப்ப வேற எதை எதிர்பார்த்த? என் குடும்பமே மொத்தமா போகணும்னு எதிர்பார்த்தியா? இது பாருமா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இல்ல, பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசட்டும். இந்த நேரத்துல நாம எதுவுமே பேசக்கூடாது, அவங்க அழட்டும், அப்பதான் அவங்களோட ஆதங்கம் தீரும். அழுதெல்லாம் என் ஆதங்கம் தீராது. இது பாருங்க, நான் பண்ணது தப்புதான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா என் புருஷன் உசுரோட வந்துருவாரா? செய்யறதையும் செஞ்சுட்டு பசப்பரியாடி என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு என் புருஷன் உசுரோட வேணும். இப்ப எனக்கு என் புருஷன் உசுரோட வேணும். நான் எப்படி என்ன சாபம் போட்டு சாகடிச்சல்ல, இப்ப ஏதாவது பரிகாரம் பண்ணி என் புருஷனை எனக்கு உசுரோட கொடு. உசுரோட குடு, உசுரோட குடு. சொன்ன கேளு.
உன்னால முடியாது, உன்னால முடியாது. நான் என் புருஷன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. என் புருஷன் என்ன தப்பு பண்ணினாரு, ஒரே ஒரு பொய் சொன்னாரு, அதுக்காக இப்படி ஒரு தண்டனை அடி, இப்படி ஒரு தண்டனையா? என் புருஷன் உசுர குடு குடு, என் புருஷன் உசுர திருப்பி குடு, என் புருஷன் உசுர திருப்பி குடு. இல்லனா என்ன சாவடிச்சிரு, என்ன சாவடி. நானும் என் புருஷன் போன இடத்துக்கே போயிடுறேன். என்ன கொல்லுடி, என்ன கொல்லு, என்ன கொல்லுடி, என்ன கொல்லு. இத பாரு, சும்மா இருமா. இத பாரு, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். எனக்கு வெறி வரதுக்குள்ள என்ன சாவடி. இல்ல நான் உன்னை சாவடிச்சிருவேன். நான் பூவை மூட்டை எழுந்துட்டு நீ நல்லா இருக்கணுமா? உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். புருஷனை கொன்னுட்டீங்களேடி, உன்னை உயிரோட விடுவனா? சாவு, சாவு. ஐயோ, விட மாட்டேன், நீ விட மாட்டேன். விடுங்க, 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 விடு, விடு. சாவுடி, சாவு. விட மாட்டேன், விடுங்க, 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 விட மாட்டேன். ஐயோ, எழுந்துரு. என்னங்க சொன்னா கேளுங்க. ஐயோ, எங்களை தூக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே. என்னங்க எப்படிமா ஆச்சு? பாண்டியா, ஆமா சீக்கிரம் வாடா. இதை பாருங்கம்மா, கேஸ் முடிகிற வரைக்கும் விசாரணைக்காக நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் சார். ராஜன் வீட்டில் இருக்காரு, போய் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. வரட்டும் சார். இது உங்க டிவிஷன், உங்க டியூட்டி செய்யுங்க. ராஜாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக பார்க்க வேண்டாம். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் ராஜன், முருகன் எத்தனை வருஷமா உங்க வீட்டில் வேலை பார்க்குறாரு? அது பரம்பரை பரம்பரையா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க. முருகனுக்கு வேற சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா மாமா மச்சான் உறவு சொல்லிட்டு வரது உண்டு. இங்க லோக்கல்ல தான் இருக்காங்களா? கோயம்புத்தூர் பக்கத்துல சுண்டக்கா. சுண்டக்கா பாளைய ராஜா. ராஜா, இவன் லோக்கல்ல சமீபத்தில் யார்கிட்டயாவது அடிதடி தகராறு பண்ணியிருக்கானா? இல்ல, முருகன் ரொம்ப சாஃப்ட் டைப், ரொம்ப நல்லவன். ஸோ இவனுக்கு நேரடி எதிராளிகள் யாரும் இல்லை. மறைமுகமான எதிரிங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்? நீ அவசரப்படாம நிதானமா சொல்லு. யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா ஆதாரத்தோட நிறுவி, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அப்ப ஓகே சார், உங்க டியூட்டி பாருங்க. தேங்க்ஸ். வா உள்ள போலாம். ராஜன், உன் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல வீட்டுக்கு வர்றேன். தங்கச்சி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, வர சொல்ல. நீ கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ண நினைச்சேன். ராஜேஸ்வரி, ராஜி, ராஜேஸ்வரி, இது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் பாண்டியன். அம்மாக்கெல்லாம் நல்லா தெரியும். வணக்கம்ண்ணா. வணக்கம் தங்கச்சி. உங்களை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சேன். முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல. அன்னைக்கு சிட்டில ஒரு பெரிய கேஸ் இருந்தது. ராஜா, உங்க 2 பேரையும் மனசார வாழ்த்துறேன். வள்ளுவன் வாசகி போல நீங்க எப்பவுமே என்னைக்குமே சந்தோஷமா வாழணும். சரி, நான் புறப்படுறேன். வரேன் தங்கச்சி. ராஜா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் என் தங்கச்சி. நீ வல்லவனான்னு எனக்கு தெரியாது, என் தங்கச்சியான வாசகி. அது எப்பரா பார்த்த உடனே 10 வருஷம் பழகின மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குற? அதான்டா பாண்டியன். ராஜா, சில பேர் முகத்தை பார்த்தோன்னே ஜாதத்தையே சொல்லிடலாம். கள்ளங்கபடம் இல்லாத முகம். எனக்கு என்னமோ ராஜேஸ்வரி பார்த்தோன்னே நான் வணங்குற ஆனமலை மாசனியம்மன் மாதிரியே தெரியுதுரா ராஜா.
உனக்கு சாமி பைத்தியம் பிடிச்சி போச்சுடா. ஓகே ராஜா, நான் வரேன். காளிப்பா, அதை எல்லாம் கிளீன் பண்ணு. ராஜ், ராஜா என்ன அப்செட் ஆயிட்ட? செத்தவன் ராஜின்னு எழுதியிருக்கணும், இல்ல செத்தவன் விரல பிடிச்சி யாராவது எழுதியிருக்கலாம் இல்லையா? என்னடா நீ யோசிக்கிறத பார்த்தா என் தங்கச்சி மேல சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன். டேய், ரத்தத்தால ராஜின்னு எழுதிருக்கு, சந்தேகப்படாம காளிப்பா, இந்த முடியும் பிளட் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பு. ராஜா ரிலாக்ஸ்ரா ராஜா, என்னடா ஃப்ரீயாடுறா. ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக நீ கான்டாக்ட் பண்ணு. கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே யாருக்கு தெரிய வேண்டாம், புரியுதா? காளிப்பாவா? ஏன்டி இப்படி உதறி கட்டலாட்டுற? படிக்க முடியல கன்றாய். ஐயோ, என்ன சகல? என்னங்க உன் சம்சாரம் வாஷர் போன மிக்ஸி மாதிரி உதறிட்டு இருக்கு. குளிர் காய்ச்சலா? உதறல் தான், ஆனா இது காய்ச்சல்ல வந்தது இல்ல, பயத்துல வந்தது. என்னது பயத்துல வந்த உதறல? ஆமா, நல்லாள் கத்துன கத்துல ரொம்ப பயந்து போயிட்டா. அது என்னமோ தெரியல, ராஜிய பார்த்தாலே ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து நடுங்குறா. ஆமா, நீங்க ஒண்ணு, நீ எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும்? அவதான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஒண்ணுக்கு 3 பொம்பளைங்க இருக்கும், சும்மா விட்டுருவோமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி பேசாத. நான் பயத்தை காட்டிட்டேன், நீ இன்னும் காட்டல. இங்க பாருங்க, ராஜேஸ்வரிக்கு ஏற்கனவே கருணாக்கு, அது இல்லாம அவன் மந்திரம்லாம் படிச்சுட்டு வந்திருக்கா. ஐயோ, ஆமா ஆமா, நான் அவளை எப்ப பார்த்தாலும் சாமி சிலைக்கு முன்னால உட்காந்துட்டு அப்படியே ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அது ஸ்லோகம் இல்ல, அது ஸ்லோ பாய்சன் மந்திரம். ஐயோ, அப்ப ராஜேஸ்வரி மந்திரம் போட்டதுனால தான் நம்ம முருக மாட்டுக்கொட்டையில் செத்து போயிட்டானா? ஆமாமா, அதேதான். பின்ன வேற என்னங்கறீங்க? சீனோ, என்னப்பா உன் சம்சாரம் ஏதோ தத்து பித்துன்னு உளறிட்டு இருக்க? சும்மாரி, நீ ஒரு இம்சை. இதோ பாருங்க, சாதாரணமா எனக்கு இந்த பேய் பூதம் பிசாசி இது மேலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா ராஜேஸ்வரி வந்ததுல இருந்து நடக்கிற விஷயங்களை பார்த்தா அதை நம்பும்படியா இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணி லட்சுமி அம்மா கிட்ட ராஜேஸ்வரி வந்த நேரம் சரியில்லைன்னு போட்டு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம பசுமாடு செத்ததுக்கும் முருகன் செத்ததுக்கும் ராஜேஸ்வரி தான் காரணம்னு அடிச்சு சொல்லணும். மொத்தத்துல ராஜேஸ்வரி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு முடிவாயிருச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடிவாலப்பா. அதுக்குள்ள நீ எதுக்கு முந்திரி கொண்ட மாதிரி முந்திக்கிற? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. அது நான் லட்சுமி அம்மாட்ட போய் பேசும்போது தன்னை போல வரும். நானும் அப்பப்போ ஐடியா கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ராஜி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். கிச்சா பொண்டாட்டி ஒட்டுறதுக்கு ஐடியா கொடுக்கறத விட வெட்டுறதுக்கு ஐடியா கொடுக்கறது ரொம்ப எக்ஸ்பர்ட். எப்படியோப்பா ராஜேஸ்வரி வீட்டை விட்டு போனா சரி. பாவம் மனுஷன் ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. இவருக்காகவே இந்த விஷயம் நடக்கணும். வாங்க வாங்க, நம்ம எல்லாம் இதே மூடோட போய் ராஜேஸ்வரியை போட்டு கொடுத்துருவோம். ராஜேஸ்வரி விஷயத்துல சத்திரிய தனத்தை விட சாணக்கிய தனம் தான் பெஸ்ட். வாங்க. அழாதம்மா ராஜேஸ்வரி. என்னோட புத்திர சோகத்தை தீர்க்கறதுக்காக ஏன் ராஜேஸ்வரி உன்னை என் வீட்டுக்கு அனுப்பியிருக்கா? நீங்க எதுக்கு தளறீங்க? நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பழி ஓ மேல விழுந்திருக்கு. என்னால
எதையும் நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. அத்தை, நாக்குல தழும்பு ஏறுற வரைக்கும் அந்த ராஜராஜேஸ்வரி பேரை நான் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா அது சாபம் ஆயிடுமா? அந்த சாபம் பலிக்குமா அத்தை? புஷ்பா, இத பாருங்க, உங்க பிரச்சனை எங்க பிரச்சனை அப்படி எதுவும் கிடையாது. இது நம்ம பிரச்சனை. இப்ப இருக்கிற சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி, சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க. ஒருத்தரை மட்டும் குத்த சொல்றதா நினைக்காதீங்க. அப்படி நம்புற மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ராஜேஸ்வரி மேல நாங்க களங்கத்தை சுமத்தல, எங்களுக்கு சுமத்தவும் தெரியாது. அது உங்களுக்கே தெரியும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஆசையும். திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறது நம்ம ராஜியை பத்தி தான். எனக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சு போச்சு. என்னன்னு சொல்லுங்க. அது ராஜி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அசம்பாவிதங்கள் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம ராஜி கிடையாது. பாழ போன அவளுடைய ஜாதகம் அப்படி இருக்கே. பசுமாடு செத்ததுக்கும் முருகன் செத்ததுக்கும் ராஜனும் ராஜியும் ஒன்னா இருக்கிறது தான் காரணம்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். அதனாலதான் இவங்களுக்குள்ள ஒற்றுமையா இல்லாம இருக்கிறாங்களோ என்னவோ. எது எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிறதாவது நல்லபடியா நடக்கட்டும். மனசு கொஞ்சம் திடப்படுத்திக்கு தான் வேணும். புஷ்பா, ஏன் சுத்தி வளைச்சி பேசிட்டு இருக்கிற? சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லிடு. சொல்றேங்க, அன்னைக்கு புரியுற மாதிரி சொல்ல வேணாமா? சொல்லு சொல்லு. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீடை இழக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் இழக்கிறது தப்பு இல்லைன்னு தான் மனசுக்கு படுது. இழப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம ராஜி கொஞ்ச நாளைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தா எல்லாம் சரியாயிடுங்கிறது எங்க எல்லாரோட அபிப்பிராயம். ஏதோ எங்க மனசுல பட்டதை சொல்லிட்டோம். நல்லா யோசிச்சு முடிவிடுங்க. ஏற்கனவே 9 மாசம் பிரிஞ்சிருக்கணும்னு இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கிறது தான் பிரச்சனையோ என்னவோ. ஆமாக்கா, நீ நல்லா யோசிச்சு பாரு. கிச்சா சொல்றதும் சரிதானே. ராஜியும் ஒரு 9 மாசம் அம்மா வீட்டுல போய் இருக்கட்டுமே. பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு வரட்டுமே. ராஜி, உள்ள போய் பை எடுத்துட்டு வா. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் போல் இருக்கு. நம்ம இன்னும் மசோதாவை முழுசா எடுத்து வைக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே லட்சுமி அம்மா மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ நாம இது வரைக்கும் பேசுறதெல்லாம் வேஸ்டோ. ராஜராஜேஸ்வரி, இங்க பாருங்க. இப்ப ராஜியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க சொன்ன 2 காரணம் பசுமாடும் முருகனும். அந்த 2 சம்பவங்களுக்கும் முழுக்க முழுக்க ராஜி தான் காரணம்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் ஏத்துக்க முடியாது. வாமா நல்லாள். நல்லாள், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் சொல்றது உனக்கு தப்பா தெரியலாம். இத்தனை வருஷம் என் கூட பழகி இருக்கிறதால என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? முதல்ல கண்ணு தொடச்சுக்கோ. நடந்தது நடந்து போச்சு. ஆனா நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தானே. நீ ஒப்பாரி வச்சது என் சொந்தக்காரங்களுக்கு பயத்தை கொடுத்துருச்சு. நீ சொன்ன மாதிரி உன் புருஷனோட சாவுக்கு காரணம் ராஜியோட சாபம் தானே அவங்க நம்புறாங்க. அதனால ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா எனக்கு எது சரிங்கிறது தெரியும். இத நான் ஆணவமா சொல்லல, அடக்கத்தோட தான் சொல்றேன். நீ தொடர்ந்து இந்த வீட்டுல இருந்தா என் உறவுக்காரங்களுக்கு நீ சொன்னதே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும்.
என் மருமகளை அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுவும் இல்லாம எனக்கு அப்புறம் என் மருமக தான், அவதான் எல்லாமே. அவளை மரியாதை இல்லாம நடத்திட்டேன். அதனால சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். இந்தா, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு உன் மக அலமேலு கல்யாணத்தை முடிப்பியோ இல்ல பேங்க்ல போடுவியோ, அது உன் இஷ்டம்மா. உனக்கு நம்ம தோட்டத்துல ஒரு குடிசை இருக்கு, அதுல நீ தங்கிக்கலாம். இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம். நான் அதிகாரமா சொல்லல, அன்பா தான் சொல்றேன். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ தப்பா நடந்திருந்தாலோ என்ன மன்னிச்சிருமா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க எதுவும் தப்பா நடந்துக்கல. நான் தாம்மா தப்பா நடந்துகிட்டேன், தப்பா பேசிட்டேன். ஏதோ என் புருஷனை எழுத சோகத்தினால உங்களை எல்லாம் கண்டபடி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராஜிமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ரொம்ப அத்துமீறி நடந்துகிட்டேன் உங்ககிட்ட. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரி, நான் சொல்லிக்கிறேன், நீ போ. போமா, நான் வரேன். போயிட்டு வா. எல்லாருக்கும் வரேன். ராஜி, நீ வா. பாத்தீங்களா சகல, எல்லார் மூஞ்சும் கருப்பாயிருச்சு. ஆமா கிச்சா, ஆனா இது லட்சுமி அம்மா நம்ம முகத்துல பூசின கரினால வந்த கருப்பு இல்ல. அந்த பொண்ணு ராஜேஸ்வரிய இந்த வீட்டை விட்டு துரத்தணும்ன்ற வெறினால வந்த கருப்பு. உள்ள வரலாமா? ராமூர்த்தி, தெளிக்கணும்பா. என்ன தெளிக்கணும்? தண்ணி தெளிக்கணும். இங்க என்ன நான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறேன், நீ தண்ணி தெளிக்கிறது? புண்ணியாஜனம். புண்ணியாஜனமா? அது என்ன புண்ணியாஜனம்? நான் மகாஜனம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பொது ஜனம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன புண்ணியாஜனம்? துர்மரணம் நடந்துச்சுல, அதனால சாந்தி பரிகாரம் பண்றோம். துர்மரணம் நடந்த இடத்துல தெளி, ஏன் ரூம்ல தெளிக்கிற? வீடு பூரா தெளிக்கணும்பா. அது என்னது? இது கவ் யூரின், ஐ மீன் கோமியம். ஆமாங்க. சுவாமி, கொஞ்சமா தெளிங்க. ஏதோ பிரெஞ்சு பர்ஃபியூம் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறாரு. மடி, நீ முதல்ல போய் குளிமா. இது சுகாதாரமான குடும்பம். இங்க வந்து கவியூரனை தெளிச்சிட்டு போறாங்க. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. கிருஷ்ணமூர்த்தி, என்னதெல்லாம் சொம்பு கும்பலாம்? துர்மரணம் நடந்துச்சு இல்லையா? ஓ, துர்மரணம் நடந்தா இங்க எதுக்கு வர்றீங்க? அது விஷயமா எனக்கு அதுக்கு லிங்க் பண்ணலாம்னு வந்தீங்களா? அதெல்லாம் இங்க நடக்காதுங்க, அதெல்லாம் இங்க நடக்காதுங்க. இல்ல, புண்ணியாதானம் பண்ணோம். அப்படின்னா பரிகாரம் பண்ணோம். அப்படின்னா என்னது? தண்ணி தெளிக்கணும். அப்படி சொல்லுங்களேன். இங்க இருங்க. ஆமா நந்தினி, கொஞ்சம் உள்ள போமா. ஏன்பா? இல்லம்மா, ஏற்கனவே இந்த கிழவனாலதான் ராஜி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. நீ வேற ராஜன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறியா? அதை கெடுக்க சைவனை வைக்கிறதுக்கு வந்தாலும் வந்திருக்கலாம் இல்லையா? ஏண்டி, எல்லாரும் புள்ளைய பெப்பாங்கடி. நான் தங்க விக்கிரகம் மாதிரி அழகு சிலையா செதுக்கி வச்சிருக்கிறேன்டி. கூட்டிட்டு உள்ள போ சொல்றேன். தெளிச்சுக்குங்க. தெளிங்க. கீழே தெளிங்க. மேல தெளிக்காதீங்க. கை கால் விளங்காது போயிட போகுது நான் பண்ண பாவத்துக்கு. ஐயோ, என் மேல தெளிக்க வேண்டாம். கீழே தெளிங்க. என்ன முனவிட்டே தெளிக்கிறாரு? ஏங்க, மேல இல்லீங்க, கீழே. ஏங்க, எல்லா இடத்துலயும் தெளிக்கிறீங்களா? உங்க பையனுக்கு தெளிச்சீங்களா? உங்க பையனுக்கு தெளிக்க வேண்டாம். சொம்புக்குள்ள அப்படியே தலையை திணிச்சு அந்த தாடிக்காரனை அப்படியே குளிப்பாட்டுங்க போங்க. அவன் படுபாவி, நாங்கெல்லாம் அப்பாவி. ராஜராஜேஸ்வரி, அழிக்கும் வினைகள் தொடராமல் அறவே களைவாய் அருமருந்தே, கொழிக்கும் ஞானக் கொழுந்தே, குலவும் ராஜகோபாலன் திகழ்விருந்தே, சீரும் வினைகள் மேவாமல் காத்தருள்வாய் ராஜராஜேஸ்வரி தாயே. அம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவேன்?
நீ சொல்லித்தானே நான் லக்ஷ்மி மாட்ட உறுதியா சொன்னேன். துர்மரணமே நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்தேல்ல, ஏன் நடந்தது? உனக்கே தெரியாம நடந்துச்சா இல்ல உன்னை மீறி நடந்துச்சா? நீ என்ன சொன்ன, என்ன நடந்துச்சு சொல்லு தாயி. என்ன சொன்னேன் பரஞ்சோதி? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னேன்னு உனக்கே மறந்து போயிடுச்சா? துர்மரணம் நடக்காதுன்னு சொன்னியே. என்ன நடக்காதுன்னு சொன்னேன்? இந்த வீட்ல நடக்காதுன்னு சொன்னியே. இந்த வீட்ல துர்மரணம் நடக்காதுன்னு சொன்னேனே தவிர துர்மரணமே நடக்காதுன்னு சொல்லலையே. இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது நடந்ததா? விதி விதிக்கப்பட்டதா இல்லை விதைக்கப்பட்டதா? பூர்வ கர்மாவால் விதிக்கப்பட்டது, புண்ணிய பாவங்களால் விதைக்கப்பட்டது. ராஜியோட மாங்கல்ய பலத்தால ராஜனை காப்பாத்தலாம்னு சொன்னேன். இது இறந்தவர் மனைவிக்கு பொருந்தாது. பரஞ்சோதி, இப்ப நான் சொன்னத அறிவால யோசிக்க போறியா, ஞானத்தால யோசிக்க போறியா? ஜனனம் அவசரம், மரணம் அவசியம். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருப்பதும் இணைப்பதும் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை, அதுதான். உன் பேர் என்னம்மா? ஆனந்தி. என்ன படிக்கிற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. 2வது படிக்கிறேன். நல்லா படிப்பியா? ஏதோ சுமாரா படிப்பேன். ஏய், உன் தங்கச்சி. ஏய், என்ன? நான் நல்லா தான் படிப்பேன், உன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. ஏய், உண்மையை சொன்னா என் பொத்துக்கிட்டு வருது கோவம். என்னடா, என்ன உதப்படுவ? என்ன அடிச்சிடுவேன்? டேய், என்ன அடிச்சிடுவியா? பேசாம இரு, உள்ள போய் படு. சரி. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல? பாடா குட்டி. ஆனந்தி, அன்னைக்கு ஸ்லேட்ல என்ன பாத்தியோ அது அம்மா கிட்ட சொல்லுமா. வேண்டாம் வாட்ச்மேன். ஆமாம்மா, நான் பார்த்தேம்மா. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்லேட்ல எழுதிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் உங்களை பார்த்தேம்மா. என்னம்மா சொல்ற? ஸ்லேட்ல என்ன பாத்தியா? ஆமாம்மா, பார்த்தேன். வாட்ச்மேன், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆனந்தி சொன்னதை நீ சொன்னப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியல. என் குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு நான் பயந்தேன். நான் பூஜிக்கிறவகிட்ட என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டினேன். நான் வேண்டின மாதிரியே என் குடும்பத்தை காப்பாத்திட்டா. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களை காவு வாங்க வந்த விதி முருகனை பழி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீ சொல்லாம போயிருந்தா நான் சாமி கிட்ட வேண்டி இருந்திருக்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும். அதை காப்பாத்தின புண்ணியம் உன் குழந்தைக்கும் உன் குடும்பத்துக்கும் தான்ப்பா சேரும். அம்மா, அதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல வாட்ச்மேன், என் குடும்பத்தை காப்பாத்தினதுக்காக நன்றி கடன். அடடே, தாயத்து நல்லா இருக்கே. யார் கொடுத்தா? அது வந்துமா, வாரம் மாங்காடு கோயிலுக்கு போவோம்மா, அப்போ வாங்கிட்டு வந்ததுமா. ஓ, வாரம் கோயிலுக்கு போவியா? உனக்கும் சாமி பக்தி எல்லாம் அதிகமா இருக்கே. ஆமாம்மா, எங்க அப்பா கூட எங்க ஊர்ல பெரிய சாமியாடி. ஓஹோ, நாங்க புறப்படுறோம்மா. ஏய், அம்மா கிட்ட சொல்லிக்க. வரேம்மா. நாங்க வர்றோம்மா. அடிக்கடி ஆனந்தியை கூட்டிட்டு வரணும். சரியா? சரி, வரேம்மா. வாமா. ஜெய் துர்மாதா, என் தவிப்பு உனக்கு புரியவில்லையா? என் பகையாளிகளை பழித்தீர்ப்பதற்கு வரம் கொடு மாதா.
திருஷ்டி பூசணியே நீ சிருஷ்டி பூசணியாக மாறு. மாயச்சாமி, நான் மயான இச்சாணி வந்திருக்கேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்ற அமங்கலா தேவி என்னை அனுப்பி இருக்கிறாள். உனக்கு என்ன தேவை? அந்த ராஜேஸ்வரியை பத்தி எனக்கு தெரியணும். அவ்வளவுதானே? ஆமா, அவ கூட இருக்கிற சக்திகளை பத்தி தெரியணும். அந்த சக்தி தெய்வ சக்தியா தீய சக்தியான்னு தெரிஞ்சா என் முயற்சியில நான் முன்னேற முடியும். கவலைப்படாதீர்கள், கண்டுபிடித்து வருகிறேன். சென்று வா. துர்மாதா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருப்பது உண்மை. இந்த மயான இச்சாணியிடம் எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு மர்மமும் நெருங்க முடியாது. கண்டுபிடிக்கிறேன். எரிமல தீப்பிழம்புக்கு அஞ்ச மாட்டான் ஈச்சாணி, இந்த நெருப்புக்கு அஞ்ச போறான். என்ன சாணி, கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் சில விஷயங்களை கணிக்க முடிந்தது. என்ன கணிச்ச? அந்த வீட்டுல ஏதாவது ஆவிய பாத்தியா? ராஜிக்கு உதவி செய்தா? இல்ல அந்த அம்மன் ராஜராஜேஸ்வரியை உதவி செய்யறாளா? மன்னிக்க வேண்டும், நீங்கள் நினைப்பது போல் ஆவியோ அல்லது அம்மனின் அருளோ ராஜேஸ்வரிக்கு உதவியாக இல்லை. என்ன சொல்ற சாணி? ஆமாம் மாயச்சாமி, 2 பேர்களை தவிர மூன்றாவதாக ஒரு சக்தி ராஜேஸ்வரிக்கு அரணாக இருந்து வருகிறது. மூன்றாவது சக்தியா? ஆமாம், மூன்றாவது சக்தி ஒரு தீய பெண் சக்தி. மூன்றாவது சக்தி ஒரு தீய பெண் சக்தியா? ஆமாம் மாயச்சாமி. இதுல உனக்கு எதுவும் சந்தேகம் இல்லையே? நிச்சயமாக இல்லை, ஆனால் அது யார் என்றுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, அது ஒரு பொண்ணோட சக்தி தாங்கிறத உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் அந்த வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது தீப்பிழம்பு என்னை தாக்கியது. நான் அதை தடுத்து நிறுத்தினேன். ஆனால் அதுவோ சினம் கொண்டு ஒரு உருவமாக என்னை தாக்கியது. அப்போது அதன் கைகளில் பெண்கள் அணியும் கண்ணாடி வளையல்கள் இருந்தது. ஒருவேளை நம்மளை குழப்பறதுக்கு ஆண் எதிரி வளையல் போட்டிருந்தா? நிச்சயமாக இல்லை. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த சக்தி என்னை தாக்கும் போது பெண்ணிற்குண்டான தன்மை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூச்சுக்காற்று என் மீது மோதியது. அது பெண் என்று என்னால் உணர முடிந்தது. நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா என்னோட சந்தேகம் என்னன்னா, தீய சக்தி அம்மன் பக்தியான ராஜேஸ்வரிக்கு உதவ காரணம் என்ன? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அந்த தீய சக்தியை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. மாயச்சாமி, நான் துர்மாதாவின் அடிமை.
அவளிடம் முறையிட்டு நான் தேவை என்பதை உணர்த்தினால் எப்பொழுது வேண்டுமானாலும் உதவ தயாராக இருக்கிறேன். நல்லது. இவ்வளவு செய்திகளை கொடுத்ததுக்கு நன்றி. நீ கிளம்பு. உத்தரவு. ஜெய் துர்மாதா. ஏற்பட்டிருக்கிற இழப்பை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. உங்க முகத்தை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. குற்ற உணர்வு என் மனசை குத்துது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்கன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டா என் புருஷன் உயிர் திரும்பி வந்துருமா? உங்க குடும்ப சுயநலத்துக்காக நான் என் புருஷனை இழந்து தவிக்கிறது உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு வேடிக்கையா இருக்குதுல்ல? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி செஞ்சுட்டேன். உங்க புருஷனோட சாவுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன்னு துடிச்சிட்டு இருக்கேம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க வேதனைப்படுறீங்க, ஆனா நான் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு செத்து போன என் புருஷனை நினைப்பேனா? இல்ல காலாகாலத்தை இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என் புருஷன் இல்லையேன்னு வருத்தப்படுவேனா? அம்மா, இப்ப என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? அப்பா சாவுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நமக்கு இந்த பேச்சு. அலமேலு, அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் உன்னை தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். உன் மேல எனக்கு அன்பும் அக்கறையும் இருக்கு. உன் கோவம் நியாயமானதுதான். நான் உங்க குடும்பத்துக்காக எப்ப வேணாலும் எந்த உதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்குங்க. நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா என் உயிர் உள்ளவர உங்களுக்கு உதவுனாதான் என் மனசு நிறைவாகும். உங்ககிட்ட மன்னிக்கிற மனசு இருக்கு. அதனாலதான் நான் கூப்பிட்டு அமிச்ச உடனே வந்திருக்கீங்க. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட உங்களுக்கு நிச்சயமா நான் உதவியா இருப்பேன். என்ன நம்புங்க. வரேம்மா. வாமா போலாம்.